பாப்லோ எஸ்கோபார். அந்த பேர் கேள்விப்பட்டோனே உங்களுக்கெல்லாம் விக்ரம் படம் தான் ஞாபகம் வரும். ஆமா, உண்மையாலுமே விக்ரம் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து சூர்யா சார் நடிச்சிருப்பாரு. சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு தேள் டாட்டூ குத்துன மாரி, ரோலக்ஸ் அப்படிங்கிற பேர்ல நடிச்சிருப்பாரு. உண்மையாலுமே அவரு சொல்லுவாரு, "ஏன்னா இந்த இடத்த உருவாக்குறதுக்கு எனக்கு ஒரு 32 வருஷம் ஆச்சு. இந்த இடத்த உருவாக்குறது எனக்கு. இத உருவாக்குறது ஒண்ணும் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல. அப்படி நான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த உருவாக்குறேன்னு" சொல்லியிருப்பாரு. அது ஏன் அவரு ரோலக்ஸ்ன்னு பேர் வச்சாங்கன்னா, நிஜ வாழ்க்கையிலே அப்படி ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பேரு தான் பாப்லோ எஸ்கோபார். யார் அவருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரு அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய வாட்ச் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ரோலக்ஸ் வாட்ச். அத மென்ஷன் பண்ற விதமா, அவருடைய பேர இன்டைரக்ட்டா சொல்ற விதமா தான் ரோலக்ஸ் அப்படிங்கிற அந்த பேரே வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா சாருக்கு வச்சிருக்காங்க. யார் அந்த பாப்லோ எஸ்கோபார்? இன்னைக்கு வரைக்கும் உலகத்துடைய மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர்னா அது அவரு மட்டும் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய எலான் மஸ்க்க விட மிகப்பெரிய அளவு சொத்து அப்படிங்கிறது அவரு இன்னைக்கு உயிரோட இருந்திருந்தாருன்னா, அவர்கிட்ட இருந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் கிடையாது. உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா உண்மையாலுமே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் தான். அவர் மாரி யாருமே வர முடியாது. வாங்க பாப்லோ எஸ்கோபாரோட வரலாறு தெரிஞ்சுக்கலாம். பாப்லோ எஸ்கோபார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்பத்தில தான் பொறக்குறாரு. அமெரிக்கால. அவரு ஒரு ரொம்ப ரொம்ப சாதாரண குடும்பத்தில பொறக்குறாரு. அவங்க குடும்பத்தில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 5, 6 குழந்தைங்க இருக்கிறாங்க. இவரு வந்து 4வது குழந்தையா பொறக்குறாரு. குடும்ப வறுமையின் காரணமா இவரு என்ன பண்ண முடியல, படிப்பு அப்படிங்கிறது கன்டின்யூ பண்ண முடியல. இவரு வந்து ஃபுட்பால் மேல ரொம்ப ஒரு காதல். ஃபுட்பால் மேல அந்த எட்டி உதைச்சு விளையாடுவாங்கல்ல ஃபுட்பால். அந்த ஃபுட்பால் மேல இவருக்கு அப்படியாப்பட்ட ஒரு காதல். ஒரு யாருமே வந்து அவர பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஃபுட்பால் மேல அப்படி ஒரு காதல் அவர் மேல. தீர்க்க முடியாத ஒரு காதல். ஒரு லவ்வு. அந்த ஃபுட்பால் விளையாட்டு மேல அவ்வளோ ஒரு அன்பு, மரியாதை, மகத்துவம் எல்லாமே வச்சிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு வாழ்க்கைக்கு பணம் தேவை. சின்ன பையனா இருக்கும்பொழுது என்ன பண்றாரு, சிகரெட் வாங்கி விக்கிறாரு கள்ளச்சந்தையில. இப்போ ஒரு சில சிகரெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 சிகரெட் அப்படின்னா, இவர் கள்ளச்சந்தையில வாங்கிட்டு போயிட்டு ஒரு சில இடத்துல சிகரெட் கிடைக்காது. கிடைக்காத இடத்துல இவரு என்ன பண்றாரு, பிளாக்ல சிகரெட் விக்கிறாரு. சிகரெட் விக்கிறதுங்கிறது பிளாக்லயே வித்த ஒரு நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்லோ எஸ்கோபார். அப்படி வித்து அவருக்கான வாழ்க்கைய நடத்துறதுக்கு பணம் அப்படிங்கிறது பத்தல. இவருக்கு வந்து பணமே இல்ல அப்படிங்கிற கோபம் யார் மேல திரும்புதுன்னா, பணக்காரங்க மேல. பணக்கார முதலைங்க மேல அந்த கோபம் அப்படிங்கிறது திரும்புது. ஸோ இவரு என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பணக்காரங்க எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க கிட்ட பணம் இருக்கும். எங்க இருக்கும் பணம்? செத்துப்போன பணக்காரங்க சமாதிக்கு மேல தலமாட்டுல என்ன வச்சிருப்பாங்க? என்ன வச்சிருப்பாங்க? தோற்றம், மறைவு. இவங்க இப்ப பொறந்தாங்க, இப்ப செத்து போனாங்க, இவங்க பேரு இது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சின்னதா ஒரு கல்லறை கல் ஒண்ணு நட்டு வச்சிருப்பாங்க. அது வந்து கிரானைட் கல்லாம் அந்த காலகட்டத்துல. இவரு என்ன பண்றாரு, கள்ளச்சந்தையில கிரானைட்டுக்கு நல்ல மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. சுடுகாட்டுக்கு போறாரு. சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த பொணத்த புதைச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா? நைட்ல போயிட்டு அந்த தலமாட்டுல ஒரு கல் இருக்கும் பாருங்க, கிரானைட் கல்லு. அந்த கல்ல திருடிட்டு வந்து, சுடுகாட்டுல பொணத்துக்கு மேல புதைச்சு வச்ச கல்ல நோண்டிட்டு வந்து, இவரு என்ன பண்றாரு, அந்த கல்ல வச்சு கள்ளச்சந்தையில வியாபாரம் பண்ணி பணத்த சம்பாதிக்கிறாரு. யாரு? பாப்லோ எஸ்கோபார் சின்ன வயசுல. அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு பணத்தோட தேவைக்கோசரம் எத வேணாலும் செய்ய துணிஞ்ச ஒரு சின்ன பையனா தான் அவரு இருக்கிறாரு. ஸோ, அத இது பண்ணிட்டு வராரு. அப்படி இருந்துட்டு இருந்த காலகட்டங்கள்ல தனக்கு ஒரு 16, 17 வயசு இருக்கும் பொழுது என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா தப்புகள் பண்ணி, ஒரு துப்பாக்கிய வச்சு தன்னோட ரவுடிசம் பண்ற அளவுக்கு ஒரு நபரா இருக்கிறாரு. அவருக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, மாரிஜுவானா அதாவது நம்ம ஊர்ல கஞ்சான்னு சொல்லுவாங்க. அவங்க ஊர்ல மாரிஜுவானா அப்படிம்பாங்க. மாரிஜுவானா அது மட்டும் இல்லாம பாப் சிங்கிங்கு, ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு இருந்த டைம் அந்த 70ஸ்லாம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு 20 வயசு கிட்ட நெருங்குது. அப்ப இந்த டைம்ல இவரு என்ன பண்றாரு, இவரு வாழ்க்கையோட லட்சியமா ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. என்ன லட்சியம்? தன்னோட வாழ்க்கையில $1,000,000 1,000,000ன்னா 10,00,000 தான். அதுதானே அர்த்தம். தன்னோட வாழ்க்கையில $1,000,000 அப்படிங்கிறத நம்ம சம்பாதிச்சிரணும் சாவறதுக்குள்ளார. நம்ம சம்பாரிச்சு அத ஒரு தடவையாச்சும் இப்படி தொட்டு பார்த்துரணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு மனுஷன். அப்படி ஆசைப்பட்ட மனுஷன் என்ன பண்றாரு, அத எப்படி சம்பாரிக்கிறதுன்னு தெரியல. அந்த எண்ணம் மட்டும் அவருக்குள்ளாடி இருக்குது. சாவறதுக்குள்ள 1,000,000 சம்பாரிச்சிரணும், 1,000,000 சம்பாரிச்சிரணும், 1,000,000ன்னா $10,00,000 சம்பாரிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கிறான் மனுஷன். அப்படி இருக்கும் பொழுது, அவங்க ஊருக்குள்ளாடி புகுந்து, ரொம்ப அதிவேகமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல டாடா ஏசின்னு வச்சுக்கலாமே. டாடா ஏசி மாரி அவங்க ஊர்ல ஒரு நம்ம ஊர் டாடா ஏசி மாரி அவங்க ஊர்ல ஒரு வண்டி ஒண்ணு வேகமா வருது. இந்த மாரி ரவுடி கேங்ல சேர்ந்தவங்களுக்கு மூலியமா தகவல் வந்துருது. அந்த இதுல வந்து கடத்தல் பொருள் எடுத்துட்டு போறாங்க. நீ வந்து அவன்கிட்ட துப்பாக்கி காமிச்சு மிரட்டுன அப்டின்னா, உனக்கு கொஞ்சம் செலவு காசு கிடைக்கும்ன்ட்டு. இவரு என்ன பண்றாரு, அந்த வண்டி வரும்போது தைரியமா போயிட்டு துப்பாக்கி காமிச்சுட்டு நிக்கிறாரு. துப்பாக்கி காமிச்சுட்டு நிக்கிறாரு. நின்னுகிட்டு எனக்கு பணம் வேணும் குடுங்கன்னு சொல்லி கேட்கறாரு. அவரு பணம் வேணும் குடுங்கன்னு சொல்லி கேட்டோனே, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மூட்டைய எடுத்து இப்டி தூக்கி போட்டு போறாங்க ரோட்டோரமா. ஜன்னல் பக்கமா தூக்கி போடுறாங்க. இவரு என்ன பண்றாரு, நம்ம பணம் கேட்டோம். ஏதோ கொஞ்சோண்டு குடுப்பாங்கன்னு பார்த்தா, ஏதோ மூட்டைய தூக்கிட்டு போட்டு போடுறானுங்க.
சரி உள்ளாடி திங்கிறதுக்கு ஏதோ பழம் இருக்க மாட்ருக்கு, திங்கிறதுக்கு தீனி இருக்க மாட்ருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு போய் எடுத்து பார்க்குறாரு. உள்ளாடி போய் பார்த்தா 2,000,000 பணம் இருக்குது. 20,000,000 அதாவது $20,00,000 இருக்குது. இவருக்கு ஆச்சரியம். நம்ம சாவறதுக்குள்ள எப்படியாச்சும் $1,000,000 சம்பாரிச்சுன்னு நெனச்சோம். ஆனா இவங்க என்னன்னா 2,000,000 காசு தூக்கி போட்டு போறாங்க. அப்படி அந்த வண்டிக்குள்ள எவ்வளோ பணம் வச்சிருந்தா 20,00,000 இவங்களுக்கு சாதாரணமா தோணியிருக்கும். இவங்கள விடக்கூடாது. இவங்க என்ன பிசினஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்கிறாரு. அந்த இரைக்கோசரம் புலி காத்திருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி மீன் வரும்னு கொக்கு காத்துட்டு இருக்கும் இல்லையா? அதே மாரி அந்த வண்டிய பத்தி தகவல்லாம் சேகரிச்சுட்டு, அது எந்தெந்த இடத்துக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த இடத்துல போய் காத்திருக்கிறாரு. அந்த வண்டி மறுபடியும் வரும் வரும்ன்ட்டு. ஒரு சில மாசங்கள் கழிச்சு அதே மாரி ஒரு வண்டி வேற ரூட்ல வருது. இவரு என்ன பண்றாரு, அந்த வண்டிய மறிக்கிறாரு. வண்டிய மறிச்சுட்டு அவங்க கிட்ட டீல் பேசுறாரு. "நீங்க என்ன பண்றீங்க? இந்த மாரி கடத்தல் சரக்கு கொண்டு போறீங்க இல்லையா? உங்களுக்கு கடத்தல் நான் பண்ணி தரேன். எனக்கு பணம் குடுங்கன்னு" சொல்லி கேட்கிறாரு. அந்த மாரியே அவங்களும் குடுக்குறாங்க. அந்த டீலிங் இவருக்கு புடிச்சு போயிருது. டீலிங் புடிச்சு போனோனே என்ன பண்றாரு, அத வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. எக்ஸிக்யூட் பண்ணி சில ஆயிரங்கள் இல்ல, சில லட்சங்கள் இல்ல, மில்லியன் கணக்குல டாலர் சம்பாரிக்கிறாரு. மில்லியன் கணக்குல டாலர் சம்பாரிச்சு மக்களுக்கு நல்லது பண்றாரு. மக்களுக்கு நல்லது பண்றாரு அப்டின்னா, எந்த அளவுக்கு பண்றாருன்னா, இவரு எந்த ஒரு ஃபுட்பால காதலிச்சாரோ, இவரு இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது, மும்பைல தாராபி மாரி, மெட்ராஸ்ல சென்னையில வடசென்னை மாரி, ரொம்பவே பிற்படுத்தப்பட்ட ஒரு பகுதி. ஏழைகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஏன்னா, இவரே ஏழையா இருந்து தானே வந்திருக்கிறாரு. இவரு ஏழையா இருந்து கொஞ்சம் வளர்ந்து வந்ததுனால, தன்னுடைய ஊர்ல யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ, அவங்களுக்கெல்லாம் வீடு கட்டி குடுக்குறாரு. அநியாயமா சம்பாரிச்ச காசுல என்ன பண்றாரு, நேர்மையா வந்து சம்பாரிச்சு குடுக்குறாரு. நேர்மையா சம்பாரிச்சு மக்களுக்கு நல்லது பண்றாரு. நல்லது பண்ணி யாருமே நெருங்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்த உருவாக்குறாரு உள்ளூருக்குள்ளார. மக்கள் மத்தியில. அந்த சாம்ராஜ்யத்த உருவாக்கி மக்களுக்கு வந்து ஃபுட்பால் கிரவுண்ட் கட்டிக் குடுக்குறாரு குழந்தைங்களுக்கு. படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாரு. வேலை செய்ய முடியாதவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான ஃபுட் ஃபெசிலிட்டிலாம் பண்ணி குடுக்குறாரு. தன்னுடைய இடத்துக்கு டிட்ஜ் கட்டி குடுக்குறாரு. ஒரு அரசாங்கம் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் இவரு பண்ணி குடுக்குறாரு. அதனால இவரு இருந்த பகுதிக்குள்ளாடி புகுந்து இவர பிடிக்க முடியும் அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒண்ணா மாறுது. மக்களுக்கு நல்லது பண்ண காரணத்தினால இவர் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நபரா உருவம் எடுக்குறாரு. அப்படி ஒரு உருவம் எடுத்ததன் காரணமா, உருவம் எடுத்ததன் பின்னணியில இவருக்கு ஒரு பலம் அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கப்புறமேட்டு இவரு பெரிய ஆளா மாறாரு. இவரு பெரிய ஆளா மாறுனங்காட்டி என்ன பண்றாருன்னா, இவரு ஒரு கார் எடுத்துட்டு போவாராம். ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் மாரி ஒரு கார் எடுத்துட்டு போவாராம். கடத்தல் சரக்கு எடுத்துக்கிட்டு. போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சா, அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார அப்படியே விட்டுட்டு, அந்த ஒரு 2 சூட்கேஸ் நம்ப அந்த போதைப் பொருள் ட்ரக்ஸ் எடுத்துட்டு வேற வண்டியில மாறி போயிருவாராம். ஒரு ரோல்ஸ் ராய்ஸோட கார் அப்படிங்கிறது நம்ப ஊர் மதிப்புக்கு 7,00,00,000லேருந்து ரூ. 10,00,00,000 வருது. ரூ. 7,00,00,000லேருந்து ரூ. 10,00,00,000 மதிப்புடைய அந்த ஒரு விஷயமே அவருக்கு ஒரு பொருட்டு இல்ல. அந்த கையில 2 சூட்கேஸ்ல இருக்கிற அந்த சரக்கு முக்கியம். அந்த போதைப் பொருள் முக்கியம் அப்டின்னா, அது எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு நீங்களே நெனச்சு பாருங்க. இதே மாரி ஒரு சொந்தமா ஐலேண்டே வாங்கிட்டாராம் மனுஷன். தனக்குன்னு சொந்தமா தீவு வாங்கிட்டு, சொந்தமான தீவுல ஏகப்பட்ட அ ஹெலிபோர்ட் வச்சிருக்கிறாரு. தனக்குன்னு சொந்தமா விமானம் வச்சிருந்திருக்கிறாரு. தனக்குன்னு சொந்தமா கப்பல், தனக்குன்னு சொந்தமா ஒரு நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா வாழ்ந்திருக்கிறாரு மனுஷன். அப்படி இருந்த காலகட்டங்கள்ல போலீஸ் அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா, இவர நெருங்கவே முடியல. ஏன்னா, இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த இருக்கிறாரு. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்பிய போய் அப்ரோச் பண்ண முடியுமா? எம்பிய வந்து ஒரு அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு டிஐஜியா இருந்தாலும் சரி, நித்யானந்தாவ போய் பிடிக்க முடியுமா? முடியாது. தமிழ்நாட்டிலேயே உயர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு போய் நித்யானந்தா எங்க இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி இருக்கக்கூடிய காலத்துல இன்னைக்கு எப்படி இருக்குதோ, அதே மாரி தான் பாப்லோ எஸ்கோபார் அன்னைக்கு அப்படி இருந்திருக்கிறாரு. அதன் காரணமா அந்த நாட்டு அரசாங்கமே அவர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பாப்லோ எஸ்கோபர்ட்ட யுஎஸ்ஏ கவர்ன்மென்ட், யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவே என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நீங்க இந்த மாரி வந்து சரண்டர் ஆவுங்கன்னு சொல்லிட்டு. இவர் என்ன பண்றாரு, சரி ஓகே எந்த இடத்துல சரண்டர் ஆகட்டும்ங்கிறாரு. அவங்க சொல்றாங்க இந்த மாரி இந்த சிட்டில சரண்டர் ஆவுங்கன்ட்டு. இவர் என்ன பண்றாரு, சரி ஓகே நான் சரண்டர் ஆவுறேன். எனக்குன்னு சொந்தமான ஜெயில் நான் கட்டிக்கிறேன். என் ஜெயிலுக்குள்ளாடி யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணிக்கிறேன். உங்க போலீஸு, உங்க ராணுவமா இருந்தாலும் என் ஜெயிலுக்கு வெளியில தான் இருக்கணும். என் ஜெயிலுக்குள்ளாடி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனக்குன்னு சொந்தமா ஒரு ஜெயிலே கட்டுறான் மனுஷன். அது ஜெயில் கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொந்தமான ஒரு ஐலேண்டு, ஒரு தீம் பார்க் மாரி கட்டுறான் மனுஷன். ஜெயிலுக்குள்ளாடி வந்து ஸ்விம்மிங் பூலாம், சூப்பர் மார்க்கெட்டாம், தியேட்டராம், ஹாஸ்பிட்டலாம், ஒரு குட்டிய ஒரு சிட்டிக்குள்ளாடி இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி தனக்குன்னு சொந்தமா ஒரு மனுஷன் கட்டுறான் மனுஷன். பாப்லோ எஸ்கோபார். கட்டிட்டு அந்த ஜெயிலுக்குள்ளாடி தான் நான் இருப்பேன். நீ எனக்கு எத்தன வருஷம் வேணாலும் தண்டனை குடுத்துக்கோ. ஆனா அங்க தான் இருப்பேன். எனக்குன்னு சொந்தமா ஹெலிகாப்டர் எப்பவுமே அந்த இடத்துல இருக்கும். நான் எங்கேயோ போயிட்டு வரேன்னா, போயிட்டு மறுபடியும் அந்த ஜெயிலுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
இத கேட்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கலாம். ஆனா உண்மையாலுமே அந்த பாப்லோ எஸ்கோபார் அப்படிதான் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருந்த காலகட்டங்கள்ல இவரு இந்த மாரி பண்ணவும், எதிர்க்கட்சிகள ஆளுங்கட்சிய பார்த்து எதிர்க்கட்சிலாம் ரொம்ப காரி துப்பியிருக்கிறாங்க. "நீயெல்லாம் ஒரு மனுஷனாயா? நீயெல்லாம் ஒரு பிரதமரா? நீயெல்லாம் குடியரசுத் தலைவரா? நீயெல்லாம் ஒரு அதிபரா? நம்ம நாட்டுக்குள்ளாரயே ஒருத்தன் தனி ஜெயில் கட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னா, இது நம்ம நாட்டுக்கு எவ்வளோ பெரிய அவமானம், அமெரிக்காவுக்கு எவ்வளோ பெரிய அவமானம்னு" சொல்லிட்டு மத்தவங்கலாம் கழுவி ஊத்தியிருக்கிறாங்க. ஸோ, அதன் காரணமா என்ன பண்றாங்க, அமெரிக்காவை சேர்ந்த காவல்துறை அவரு கட்டியிருந்த ஜெயிலுக்குள்ளாடியே அவருக்கே தெரியாம உள்ளாடி புகுந்து அவர அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்ப நடந்த ஒரு ஷூட் அவுட்ல அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். பாப்லோ எஸ்கோபார் சுட்டுக் கொல்லப்படுகிறார். பாப்லோ எஸ்கோபாருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில ரொம்ப ஒரு நேர்மையா இருந்திருக்காரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலரே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்கிறாங்க, 3 ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லீகலா வச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்த கட்டி எழுப்புன ஒரு மனுஷன், தனக்குன்னு ஒரு மனைவி, ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நேர்மையான முறையில பர்சனல் வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறாரு. மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. ஃபுட்பால் கிரவுண்டு, படிப்பு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி குடுத்தது, எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறாரு. பாப்லோ எஸ்கோபார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டருக்கலாம் கேங்ஸ்டர், டானுக்கலாம் டான். ஆனா, அவரு சம்பாரிச்ச விதம் தப்பா இருக்கலாம். வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே 4 பேருக்கு நல்லது பண்ணிட்டு தான் போயிருக்கிறாரு. ஆனா, அவரால வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டு போயிருக்கிறாங்க. இவரு சம்பாரிச்ச பணத்த மக்களுக்கு செலவு பண்ணிட்டு தான் அவரு வாழ்ந்திருக்கிறாரு. கடைசியா ஒரு ஷூட் அவுட்ல கொலை செய்யப்படுகிறார். இதுதான் பாப்லோ எஸ்கோபாருடைய வாழ்க்கை.